ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ரெசிபி சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வழக்கம் போல் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி நம்ம அறுத்து சேர்க்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது 1 கிலோ சிக்கனு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் சிக்கன் மசாலாலாம் யூஸ் பண்ணல, கறி மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கறி லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கொதி வந்த உடனே கறி ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மசாலா கறியில் நல்லா இறங்கிருச்சு. யூடியூப்பில் காட்டுற மாதிரி ரெட் கலர்லலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கலர் ஆடிங்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. பட்டிக்காட்டில் எப்படி ஆரோக்கியமாக சமைப்பாங்களோ அப்படி தான் சமைப்போம் நாங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கறியும் ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 20% வேகிறதுக்குள்ளே இதோட டேஸ்ட்டும் அதில் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா சிக்கன் ஸ்மெல்லு ஒரு பாயிண்ட் கூட வராது. இந்த கிரேவி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவியோட ஒரிஜினல் கலர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர்லாம் வரணும் அப்படின்னா அது காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் சேர்த்தணும். பட் அதெல்லாம் ஆரோக்கியம் இல்லை. நம்மளாக அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், கறி வந்துருச்சான்னு பார்த்துட்டு ஓகே, ஓரளவுக்கு ஒரு 98% வெந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான், போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியான ஒரு பட்டிக்காட்டு கறி வறுவல் கிரேவி. இது அப்படியே சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சங்கரி? நீ சமைச்சன்றதுக்கோசரம் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே எனக்கு கொடு. வாவ், சூப்பர் சங்கரி.